ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தொப்பூர் காடு கேள்விப்பட்டிருப்பீங்க. தொப்பூர் காடு இதில் தான் வந்து பயங்கரமான விபத்து நடக்கிறது. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது. தொப்பூர் காடு வந்து இதுலேருந்து மேலே போயிட்டுருக்குது. இந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த போர்டு பார்க்குறீங்களா, ஆபத்தான வளைவு அப்படின்னு போட்டிருக்குது. பார்த்தீங்களா, ஆபத்தான வளைவு. இந்த இடம் தான் பயங்கரமான டேஞ்சரான, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது இந்த இடம் தான். இதுக்கு தான் வந்து மேல்மட்டு பாலம் அமைக்க சொல்லி பார்த்திங்கன்னா மக்கள் போக்குவரத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் சங்கத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆச்சுங்களா, இப்போ மேலே போயிட்டுருக்குது. இது வந்து ரொம்ப சாதாரணமான சின்ன இது பாலம்னு சொல்லி சின்ன ஒரு இறக்கம்தான் ஒரு அப்படின்னு நினச்சி இப்படி அசால்ட்டாக வந்துடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதோட பெரிய பெரிய காடெல்லாம் இருக்குது இந்தியாவில். வண்டி ஏறி போகுது வருது. ஆனால் இதை வந்து சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கீரை டவுன் பண்ணாத வந்துடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டாப்பில் அப்படியே சல்லுன்னு வந்துடுறாங்க. செகண்ட் கியரில் இறங்கணும். பார்த்தீங்கன்னா கீரில் தான் இறங்கணும். எமர்ஜென்சி தான் பிரேக் கால் வைக்கணும். இவங்க வந்து டாப்பில் வந்து அப்படியே சல்லுன்னு வந்து பிரேக் கால் வச்சுட்டு வந்து ட்ரம்மு ஹீட் ஆகிடுறது. கடைசியில் வந்து பிரேக் நிற்காத போய் விபத்து. ஒன்பா அப்படியே திடுது. இப்போ சடப்போட 4-5 வண்டி 10 வண்டி அடி விட்டு போயிடும். ஆச்சுங்களா, இப்போ வந்து மேலே எண்டு போயிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட அது எண்டு ஏறுறதுன்னு வச்சுங்களா. இது வந்து எண்டு இறங்கி போயிருக்கு. ஆச்சுங்களா, லாஸ்ட் வரைக்கும் இது இதுதான். போயிட்டு இருப்பாரு. நிறைய போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் கீழே இறங்கும்போது ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே தான் இறங்கினேன். இது வந்து நம்ம ஆளுக்கு வந்து சல்லுன்னு கீழே வர்றதுனால தான் பிரேக்கில் கால் வச்சுக்கிட்டே வந்தாங்க. ட்ரம்மு ஹீட் ஆகிடு அப்படியே அசால்ட்டு விட்றாங்க. இது வந்து அஜாக்கிரதை தான். வண்டி கண்ட்ரோலு எல்லாம் இருக்குது. 45 டன்னு கூட அதில் இறங்கி ஏற்றிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த புதுசாக ஓடுறீங்க வந்து கொஞ்சம் அசாக்கிறதெல்லாம் அப்படியே கீர்லேயே வர்றது, சல்லுன்னு கொஞ்சம் வீட்டில் வர்றது, இதெல்லாம் பெரிய மிஸ்டேக் தான். இதோட பெரிய பெரிய காடெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து கண்டலால் ஏறி போகுது வருது. இதுதான் வந்து எண்டுன்னு வச்சிங்களா. இந்த இதில் இருந்து தான் ஸ்டார்ட்டு. இதுதான் இது வந்து லெவல் ஆயிரும். இனிமேல் வந்து இதுதான் மெயின். இதிலேருந்து தான் ஸ்டார்ட்டு. கீழே இறங்குற இடம் பார்த்திங்கன்னு வச்சுங்க. கண்டெய்னர்லாம் இதெல்லாம் நிற்கிது பாருங்க. இது மாதிரி விபத்து அதிகமாக நிற்கிறதுக்கு தான் விபத்து ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம். போலீஸு கண்டெய்னரு எல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்படின்னா பாருங்களா எவ்வளோ டேஞ்சரான இடம்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. சரி, ரைட், ஓகே, நன்றி.